கீழே தாங்க கிடக்கு அது வந்தவுடனே பட்டாணியை பொன்னாடியாக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்கள் என் பாசத்திற்கும் அன்புக்கும் உயர்வான அன்புக்குரிய அன்பையப்பா என்ன சுப்பிரமணியன் ஆறுமுகம் தேவேந்திரன் அன்புக்குரிய அன்பு உள்ளங்கள் என்னை பாராட்டி வந்தவுடனே பட்டாரியே பொன்னாடியாக மாறி வந்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் என்பால் என் சார்பாகவும் எங்களுடைய அரியலூர் மாவட்டம் என்னும் வேங்குண்டத்தில் அமைச்சிருக்கக்கூடிய டிடி தவத்தில் சங்கரதாஸ் சுவாமி நாடக நடிகர் சங்கத்தினுடைய சார்பாகவும் மற்றும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்ந்த வணக்கத்தை தெரிவித்து கதை என தொடர்கிறேன். நன்றி, வணக்கங்கள். தலைமை என்னால் அவரது குழுவை சேர்ந்த மணிமொழி அவர்கள் இந்த நாடக அமைப்பாளர் மற்றும் ராசபட்டார் இயக்கக்கூடிய மாப்பிள்ளை ஜெயகண்டம் கல்விக்கூட்டத்தை சேர்ந்து பரவசனை பாராட்டி 100 ரூபாயும், அதே போல் இந்த தலைமை சேர்ந்து தலைமர்த்தா ஐயா அவர்கள் இங்கு ராசபட்டார் இயக்கக்கூடிய பரவசனை பற்றி 500 ரூபாயும் அனுமதிப்பவர்கள் அன்பளித்துள்ள அன்பு அனைத்து உள்ளத்திற்கும் எனது நாடகங்கள் சார்பாக நன்றி. வணக்கம். 200 ரூபாய் பணம் கொடுத்தீங்களே பேருங்க. ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அருமை அப்பா முத்துசுவாமி அப்பா அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். மேடைக்கு வந்தவுடனே என்னை பாராட்டி அன்பளிப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாவற்ற மகா மாரியம்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலங்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். கலையினை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தேசத்தையே வந்தே
Hey,
இந்த நாடகங்களை நடத்துகிறோம். ஆண்டவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரமார்களுக்கும் நடிகர் அனைவர்களுக்கும் இடி சங்கரா சுவாமி சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகளது வணக்கம். Yeah.
என்று நினைக்கிறார். நாளையில் இருந்து கால கடமைகளை கிடைத்து ஆந்திராவிடம் வழிபடக்கூடிய சூரிய பகவானை வணங்கும் பொழுது வணங்கும் போது சூரிய பகவான் ஆனவர் மறைந்து தோற்றமளித்து பிரகாசித்திருக்கின்றார். எப்படி அமைச்சரே? அரசே, ஆகையினால் நம்முடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் விசாரிக்கலாம் என்பதாக மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கின்றேன். உங்களுடைய விருப்பங்கள்? அரசே, இந்த நாட்டை நாங்கள் பற்றி எப்படி கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும். கேளுங்கள். என் மனைவி தவறாக மதிவர கத்தியகீர்த்தி என் மனைவி தவறாக விதியுடன் தேவாலயங்களில் இறங்கி வருகிறதா தான தர்மோ மந்திரி காலசந்தி, மத்தியானம், ஆயிரத்தை, சொந்த காலம், இரவு காலம், அந்தராமன் என்று சொல்லக்கூடிய திறந்தோடு 6 கால மொழிகள் நெய்வேத்தியங்கள் சரிவர நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? தெரிவிங்கள். நம்ம
இருக்கக்கூடிய வேதகோஷ பிராமண மக்கள் காலையில் இருந்து கால கடமையில் கிடைத்து எறும்பு எதிர்வு சாமம் அலுவலம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை தவறாமல் இங்கே அபாரமாக ஓடக்கூடிய வேதகோஷ கிரமங்களை சரிவர ஓடி வந்திருக்கிறார்களா தெரியுங்கள். இந்த ஊர்ல நாடகம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேளு மாப்பிள்ள பொண்ணு சாப்பிடலாம் மழை கிடையாது. நம்ம மகமாயி யாரு மேக்கப் உள்ள ஒரு மகமாகி இருக்கா பாரு. நாளைக்கு எனக்கு நல்லபடியா நடக்கும். மழை விட்டு விட்டு மறுபடியும் எதோ வேணாலும் கேளுங்க. அமைச்சரே ஏன் சொல்லப்படுகிறீர்கள்? நான் வீட்டை விட்டு வரும்போது என் பொண்டாட்டி ஒரு கணக்குல இருக்கா. என்ன கணக்கு? எந்த கணக்கு? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நானும் போயிருக்க. எப்படி இருந்தாலும் பணம் வாங்கிட்டு வருவான்னு அங்க கணக்கு போட்டு வச்சுக்கா. அப்படியா? ஆமா. சரி. மழை பெய்ஞ்சு நின்று போச்சுன்னு வச்சுங்க. நீங்க சம்பளம் கொடுத்தீங்களா? அதே தர முடியும். தம்பியல்ல அவ கணக்கு போட்டு அங்க வச்சுக்கா. நீங்க சொல்ல வேண்டியதானே? இன்னொன்னு செய்யுங்க. வரணும் வட்டி வாங்கிட்டு போயா? வரணும் வட்டி வாங்கிட்டு போயா? வானத்திலிருந்து மழை பொழிஞ்சு விட்டது. அதனால நாடகம் சொல்ல வேண்டியதான். நான் சொன்னா ஏற்றுவாளா? நீ எப்ப இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போவ? உன் சொல்ல எனக்கு புரிஞ்சுன்னு நினைச்சு வச்சுக்கா. அப்படியா? அமைச்சரே கவலை கொள்ள வேண்டாம். வராது மழை. வரப்புயர்ந்தால் நீர் உயரும். நீர் உயர்ந்தால் நெல் உயரும். உண்மை. நெல் உயர்ந்து விட்டால் நெல் கடலிலும் உயர்ந்துவிடும். உண்மைதான். நெல் கடலிலும் உயர்ந்து விட்டால் மக்களுடைய வாழ்க்கை மென்மையாகும். மக்களுடைய வாழ்க்கை மென்மையானால் மன்னருடைய அரசாட்சி நீதி செங்கோல் உயர்ந்து நின்று விடுமா? உண்மைதான். நான் செய் மாதம் மும்மாறி மழை பொழிந்து நம்முடைய நாடாட்சமெல்லாம் செழிப்பற்று ஒன்று வளர்ந்து மக்களிடத்தில் வழிபடத்தை பெற்று வளர்ந்து வரக்கூடிய விதங்கள் எப்படி என்றால் 6 ஒரு பாகம். 6 பாகங்கள் அடைந்தால் மக்களுக்கு 5 பாகத்தை கொடுத்து நம்முடைய அரசாங்கத்துக்கு 1 பாகத்தை எடுத்து நீதி நிறுவி தவறாமல் மக்களுக்கு மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே நம்முடைய அரசாட்சியில் வானத்திலிருந்து மழை எப்படி படித்துக் கொண்டிருக்கிறது தெரியுங்கள். வரும்போது என்னடா இந்த ஊர் ஓரத்துல மழை பெய்யுது, இந்த ஊருக்கு நம்ம போனோம் நானும் நடக்குமான்னு நினைச்சேன். மாதம் மும்மாறி மழை என்றால் மாதம் மும்மாறி மழை பெய்கிறது வந்து கேட்டீர்கள். மாதம் மும்மாறி மழை என்றால் பாவமழை 3 புண்ணிய மழை 3 என்று தெரிவிக்கிறீர்கள். பாவ மழை எப்படி, புண்ணிய மழை எப்படி, அது தாங்க சொல்லணும். தெரிஞ்சுக்கணுமா? இது சொல்லிவிட்டா மைசூர்காரன் இல்ல, அது செலவு ஒரு நானும் வச்சிடும். அமைச்சரே பாவமழையில் புண்ணிய மழை. புண்ணிய மழை எப்படி என்றால் நீதி தவறாமல் அரசாட்சி என்றும் நெறியறக்கோர் மழை மாதத்தில் 1 முறை மழை பொழியப்படுமா?
நம்மை போல் அரசர்கள் மன்னர்கள் நீதி நேர்மை தவறாமல் தர்மம் 4 புறமும் நடமாடுவதற்கு முடியாத நீதி நேர்மை தவறாமல் நாட்டை ஆளக்கூடிய மன்னவனுக்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய மணி பெய்யப்படுமா? அரிசிவா என்று சொல்லக்கூடிய வேதத்தை தவறாமல் முறைப்படி வேதவச பிராமண மக்கள் வாழ்ந்து வந்தால் வேதங்களை ஓதினால் அந்த வேதியற்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய மணி செய்யப்படுமா? மாத கற்புடைய மங்கையேற்றோர் மகள் கற்பனை தவறாமல் வாழ்ந்து வரக்கூடிய பெண்களுக்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய மழை பெய்யப்படுமா? இது புண்ணிய மழை. இப்ப நான் சொன்னது 3 மழைன்னு புண்ணிய மழை. பாவமழை 3 என்றால் அது எப்படி? பாவமழை என்றால் நீதி தவறிய அரசனுக்கு ஒரு மழை. நம்மை போல் மன்னர்கள் நீதி நேர்மை தவறாமல் தவற வைத்துவிட்டு கொடுங்கோல் அரசாட்சி ஏற்றி வாழக்கூடிய மக்கள் மன்னவனுக்காக மன்னருக்காக மாதத்தில் ஒரு முறை அதர்ம மழையை புரியப்படுமா? அது பாவமழை ஒன்று. அரிசிவா என்று சொல்லக்கூடிய வேதத்தை சொல்லாமல் அந்நீதமான முறையில் வாழக்கூடிய பிராமண மக்களுக்காக மாதத்தில் ஒரு முறை அதர்ம மழையை புரியப்படுமா? மாதத்தில் ஒரு முறை அதர்ம மழை ஒன்று. மங்கையர்கள் கற்பிகளை தவிர்த்து அநீதமான முறையில் வாழக்கூடிய பெண்களுக்காக மாதத்தில் ஒரு முறை புரியப்படுமா? அதர்ம மழை ஒன்று. இது அதர்ம மழை. முன்பதாக சொன்னது புண்ணிய மழை. அரசு எவ்வளவு நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி புரிந்து வருவது பாவமழை 3 புண்ணியமழை 3 என்று தெரிவித்தீர்கள். இப்போது நம்முடைய அரசாட்சியில் எப்படி வானத்திலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது? நீதியோடு நேர்மையோடு நான் தாங்கள் அரசு புரிய வரும்போது அதாவது மாதம் முன்னாடி மழை பெய்து மக்கள் விட்ட பயிர்களால் சுகசேரமா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அது எந்த குறைபடுவார்கள் இந்த வார்த்தைகள் இடமில்லாத அரசு. நம்முடைய கொள்கைகளை அடங்கிய மொத்தம் 56 தேசங்கள் உண்மை அவையாகவே நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 54 நிகழ்வுகளாக என் மாமனார் ஆளக்கூடிய கண்ணூர் தேசம் நிகழ்வுகளாக உள்ள தேசங்கள் அவையாகவே 54 அங்கம் அங்கம் கணிக்கம் காப்போசம் எவனம் ஊதியம் யாழ்ப்பாணம் நிகழம் இழுதேசம் மஞ்சம் விளாடம் மருதம் கேகயம் கேரளம் கேரளம் விஜயம் யாழ்ப்பாணம் உத்தரம் பொருந்தம்பரம் அவந்தி செம்புராடம் அங்கு தொங்கு பாட்டியம் பப்பரம் பிரதானமந்திரி சொல்லக்கூடிய நம்முடைய கொள்கைகள் அடங்கிய 54 சிற்றரசர்கள் நமது சிற்றரச அனைவரும் நம்முடைய கொள்கைகள் சிற்றரசர்கள் ஆட்டதோடு தவறாமல் பகுதிமனத்தை கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுத்து அரண்மனை முத்திரையை பெற்றுக் கொள்கிறார்களா தெரியுங்கள்? இதை தெரிஞ்சவர்கள் நமக்கு அடைஞ்சு 54 தேசத்து மன்னர்களும்
நமக்கு சேர வேண்டிய கட்டளை எப்படி வருகிறார்கள் சித்தரசர் நமக்கு அடங்கிய 54 பேர் மன்னரும் நமக்கு சேவையுடைய கற்பனை கற்றுக்கொண்டு நாம் கொடுத்து வசதியை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். அது எந்த குறைபாடுமே இளைய அரசு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் என்ஆர் எஸ் சிவசங்கர் அண்ணா சார்பாக இங்கு ராஜபுரம் இயக்கக்கூடிய மாப்பிள்ளை வரதராஜன் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அனுபவப்பட்டுள்ளார்கள். அனுபவத்தில் அங்கு உள்ளதற்கு எங்களது நாடக கல்வி சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கங்கள். அமைச்சரே, சில நாளைக்கு முன்பதாக என்னை வேண்டி சனீஸ்வர பகவான் அவர் வருகை புரிந்தார் நம்முடைய அயோத்தி நாட்டுக்கு. எப்படி அன்னவரை கண்டு வணங்கினேன். சுவாமி, என்னை வேண்டி தாங்கள் என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய அரண்மனைக்கு தாங்கள் வருகிறீர்களே, என்னால் ஆக வேண்டிய விசேஷங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதாக நான் கேட்கும்போது சனீஸ்வர பகவான் தெரிவித்தார், அரிசந்திரா, உலகத்தில் அனைத்து பேர்களையும் பிடித்து விட்டுக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் பிடிக்க வேண்டும், பிடிப்பதற்காக வந்துள்ளேன், என்ன தெரிவிக்கின்ற என்பதாக கேட்கும் பொழுது நான் தெரிவித்தேன் சனீஸ்வர பகவான் இடத்தில், ஆண்டவனே, என்னை தாங்கள் பிடியுங்கள், இளமை பருவத்தில் தாங்கள் என்னை பிடித்தால் தாங்கள் கொடுக்கக்கூடிய சித்திரவதையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும். ஆனால் புதுமை பருவமான பெண்களாக என்னை தாங்கள் பிடித்து விட்டால் தாங்கள் கொடுக்கக்கூடிய சித்திரவதையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்பதாக நான் சொன்னதுக்கும் சனீஸ்வர பகவான் என்னை கண்டு மறைந்தார். அமைச்சரே, இன்றைய தினத்தில் நான் அன்றாட வழிபடக்கூடிய சூரிய பகவானை கண்டு வணங்கும் பொழுது சூரிய பகவானவர் மறைந்து மீண்டும் தோற்றம் அனைத்து பிரகாசித்திருக்கின்றார். எப்படி இதிலிருந்து சற்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய அரசாட்சிக்கும் பின் விளைவுகள் ஏதாவது ஆபத்துகள் வந்துவிடுமோ என்பதாக என்னுடைய மனமெல்லாம் மையப்படுகிறது. ஆகையினால் நம்முடைய ஆஸ்தான அரண்மனையில் அயோத்தி நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியத்தை செய்தால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் விலகலாம் என்பது இது பழமொழியாகும். மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அமைச்சரே, ஆகையினால் என்னை வளர்த்த தந்தை திருச்சங்க சக்கரவர்த்தியானவர் அயோத்தி நாட்டுக்கு அரசராக வாழ்ந்த பொழுது தாங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். அது கடந்த காலம். இப்பொழுது நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு தாங்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இது நிகழ்காலம். எனக்கு பின்பதாக எனது மகன், ஒரே மகன் தேவதாசனுக்கும் தாங்கள் அமைச்சராக இருப்பீர்கள். அது வருங்காலம். அதனால் அமைச்சரே, 3 காலமாக தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பிறந்த நாள் முதலாக மார் மீதும் தோல் மீதும் வளர்த்து ஆளாக்கி இந்நிலைக்கு என்னை கொண்டு வந்து சக்கரவர்த்தியாக நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். அருமை மந்திரியார் சத்யஜி அவர்களே, என்னுடைய அறிவுபூர்வமான அமைச்சர் தாங்கள். ஆகையினால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை நாம் நம்முடைய நாட்டிலே நாம் இப்பொழுது வந்து செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது நம்முடைய மக்கள், நமக்கு இறங்கி 54 செட்டு அரசர்கள், அந்தந்த நாட்டில் வாழக்கூடிய நாட்டு மக்கள், அயோத்தி மாமன்னன் சக்கரவர்த்தி இதை ஏன் செய்கின்றார், எதற்காக செய்கின்றார் என்பதாக நம்மை கண்டு நம்மீது சந்தேகப்படக்கூடாது. அதே சமயத்தில் மனமாற நம்மை வாழ்த்த வேண்டும். என்ன செய்யலாம் யோசித்து சொல்லுங்கள். உங்க தந்தை ஆட்சி காலத்திலிருந்து மந்திரியாக இருந்திருக்கிறேன். தாங்களுக்கும் மந்திரியாக இருந்து கொண்டிருக்கிறேன். உங்க பையனுக்கும் மந்திரியாக இருக்கணும். 3 காலம் முடிஞ்சு
அதாவது என்னுடைய சித்தனைக்கு ஏற்றவர் ஒரே ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார்கள். என்ன? அதாவது தாங்கள் தங்கள் திருத்தங்கிக்கு 5 வயது ஆனவுடன் பிறந்தநாள் கொண்டாடி, அதாவது நாட்டு மக்களுக்கு அன்னதானத்தை வாரி வழங்கினீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு 5 வயது ஆனவுடன் பிறந்தநாள் கொண்டாடி தான தர்மத்தை வாரி வழங்கினீர்கள். இதெல்லாம் நாட்டு மக்கள் ஏற்றுவிட்டார்கள். இப்போது தங்கள் மகன் கேவலதாசனுக்கு 5 வயது ஆகிறது. அந்த பிறந்தநாள் கொண்டாடி நாட்டு மக்களுக்கு அன்னதானத்தை வாரி வழங்கி விட்டால் யாரும் போய் சொல்ல மாட்டார்கள். உண்மை அமைச்சரே, இதுதான் என்னோட சித்தரிக்கு போராடலாம். இல்ல இல்ல, உண்மைதான் சொல்லியிருக்கிறீர்கள் தாங்கள். நான் பிறந்த பொழுது என்னை வளர்த்த தந்தை திருச்செங்கை சக்கரவர்த்தியானவர் முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கியிருக்கிறார். இப்பொழுது எனது மகன், நாடுதான் நம்முடைய நாடு, நம்முடைய மகன் என்பதாக சொல்ல முடியுமா? நம்ம நாடுன்னு சொன்னா நம்ம ஊருன்னு சொன்னா நம்ம புள்ள. நாடு நம்முடைய நாடு, அரசு நம்முடைய அரசு. ஆனால் எனது மகன் தேவதாசன் பிறந்தோம் 5 வயதாகிறது. இந்த 5 வயதாகியும் என்னால் இதுவரை முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கினால் நாடும் நாட்டு மக்களும் நாமும் நலமோடு வாழலாம். எவ்வளவு பணம் செஞ்சாலும் அந்த குறையை தீர்ந்துவிடும். மக்கள் நம்மை மனமாற வாழ்த்து செல்வார்கள். ஆகையால் அமைச்சரே, நான் எதை செய்திட்ட போதிலும், எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகிலும் என்னுடைய பட்டத்தை சந்திரபதி அழைத்து அவருடைய கருத்தை நான் தெரிந்துதான் செய்வது பழக்க வழக்கங்கள் அல்லவா? தாங்கள் இப்பொழுது அந்தபுரம் சென்று நிலங்கள் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? அடுத்த வார்த்தை மன்னர் என்று சொல்ல போகிறார் என்பதை நாங்கள் கவனிக்கவில்லையா? நான் முழுசா கட்டிட்டு முடித்து நான் வரவில்லை. அந்தபுரம் சென்று, ஆனால் அந்தபுரத்தினுடைய தாங்கள் செல்லாமல் அந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தோழி பெண்களை தாங்கள் இந்த புறமாக அழைத்து என் மனைவி ஆக்கிரமிப்படுத்தி 32 வேதவாக்கியமும் உடனடியாக அழகமக்கு அழைத்து வர சொல்லுங்கள். கோங்கு மந்தாரை பரிதாபம் என்ற பலவிதமான வைத்து மன்னவர் 1ஆம் படித்தரமா உழைப்பு காவடியா, 2ஆம் படித்தரமா நெத்திரி மேடையா, 3ஆம் படித்தரமா முத்துப்பெண் படிவாசல், 4ஆம் படித்தரமா நகர்த்த மாளிகையா, 5ஆம் படித்தரமா மலையான மண்டபமா, 6ஆம் படித்தரமா 56 செங்கலாம், 7ஆம் படித்தரமா எழில்மிகு மாளிகையா, 8ஆம் படித்தரமா எண்ணிக்கால் மண்டபமா, 9ஆம் படித்தரமா உழைப்பு காவடியா, 10ஆம் படித்தரமா பரிங்கமா மண்டபத்தில் தாங்கள் அமர்ந்திருக்கும் காட்சி கணமுன் பரியாகி தங்களுக்கு பதுவொலி செய்திருக்கிறேன். மன்னவர் கணவரே
நமஸ்காரம். மன்னவா தேவி அந்த